தனுஷ் எழுதி நடிச்சிருக்கும் இட்லிகடை படத்தை பார்த்தாச்சு. ஆனால் அந்த படத்துக்கு ரிவ்யூ ஒரு டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்கு. ஒரு டிஸ்கஷன் ரிவ்யூ மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இதில் பார்ப்போம். இல்லை, அவங்க சிஸ்டரை ஹேட்டின்னு சொல்லும்போது அவ எடுத்து நீங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டீங்கன்னு அவ்வளோதான் ஷூட் பண்ணிடுவான்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க அப்பா ஒரு அரை அரைஞ்சாரு. அந்த ஷூட்டை விட அதுதான் பயங்கரமா இருக்கு. பார்த்துட்டு உண்மையா அரைச்சிட்டான் போல சொல்லிடல. இல்ல அந்த சீன்ல என்ன பண்றதுன்னு தெரியல, எப்ப போறதுன்னு தெரியலன்ட்டு அவனோட சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அதை மைண்ட் வச்சு பேசிட்டு வரல. 4 வாரம் அறிஞ்சு கூட்டிட்டு போறத விட்டுட்டு யோசிக்கிறான். அது அதை வந்து கரெக்டா பினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஒரு அரை தான். 2 இது முக்கியமா சொல்றது என்னன்னா, படத்துல ஒண்ணு எந்த ஒரு பிரச்சனைக்குமே அடிக்கடி சண்டை அப்படிங்கிறது இல்ல, அமைதியா இருந்து அதை நம்ம புரிய வச்சு அது இது பண்ணோம். அது ஒண்ணு. அந்த இன்ட்ரோல்ல கூட பாத்தீங்கன்னா அவன் சண்டை போட்டிருக்கும் போது இன்ட்ரோல் போடுற அந்த சீன் அந்த செவுத்தா காட்டுவாங்க. செவுத்துல வந்துட்டு அகிம்சை தான் மிகப்பெரிய ஆயுதம் எழுதியிருப்பான் அவங்க அப்பா. ஆமா, அந்த இட்லி கடையே எரிஞ்சாலும் அந்த வார்த்தை அழியாம. கீழேதான் இட்லி கடைன்னு சாரி இன்ட்ரோல்னு வரும். இன்ட்ரோல் அப்போ ஃபினிஷ் பண்ணும்போது அதுலயே தான் அதுல இருந்து அந்த கருத்துல இருந்து அவங்க வெளியே வரல, அப்படியே தான் இருந்தாங்க. அப்புறம் அப்பா அம்மாவை பாத்துக்கணும். அப்பா அம்மா பாத்துக்காம விட்டுட்டா அந்த பையன் ஊதாரி. பாத்துக்கிறாம கிடையாது, அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒண்ணு அவங்க இருக்கிற இடத்துல நீங்க இருக்கணும், இல்ல நீங்க இருக்கிற இடத்துக்கு அவங்க கூட்டிட்டு போகணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்படி மொத்தமா அது சொன்னான்ல, ஒரு 4-5 தடவை தான் நான் போய் பார்த்துட்டே அந்த இத்தனை வருஷத்துல அது என்னால முடிஞ்சது. ஐ மீன் என்னால முடியும், பட் ஆனா நான் போக மாட்டேன். இந்த காசு பணம்லாம் இருந்தும் நான் போகாம வேலை இருக்கு அது இருக்குன்னு போயிட்டான். அப்படிதானே சொன்ன ஃபிளைட்ல வரும்போது. ஆனா ஒரு தொழில பயபக்தியோட பண்ணணும் அப்படின்றத வந்து இது இந்த படம் வந்து பெஸ்ட். இப்ப எப்படின்னா எல்லாருமே வந்து கிராமத்துல எல்லாருமே மேக்ஸிமம் வந்து கிராமத்துல இருந்து வந்தவங்க ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாமே அவங்கெல்லாம் ஒருவேளை பிள்ளைய போய் நீ போய் நல்லா படி வேற இடத்துல உழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வேற விஷயம். ஆனா ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு உருவாக்கி இருப்பாங்கல்ல, அந்த உருவாக்குனதை வந்து நமக்கு அடுத்து யாரு பாப்பா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். அந்த கொஸ்டின் மார்க் வரும்போது கம்ப்ளைண்ட் இல்லாம போயிட்டானா அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்து. தனுஷ் வந்துட்டு அந்த சீன்ல எனக்கு கனவுகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கனவுல தேடிதான் போறான். போயிட்டு அப்புறம் நினைச்சது எல்லாத்தையுமே அவன் வந்துட்டு அச்சீவ் பண்ணிடுறான். ஆனா அவனுக்கு அங்க வந்துட்டு நிம்மதி இல்லாம போயிருது. அப்பா அம்மா கூட இல்ல, அங்க சின்ன வயசுல அவன் எப்படி இருந்தான் அதெல்லாம் நினைச்சு பாக்குறான். அதெல்லாம் நினைச்சிட்டே இருக்க ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அதெல்லாம் திருப்பி ஊருக்கு போறான். அது அவனுக்கு இங்கேயே இருக்கிற மாதிரி மாறிடுது. சொல்றதுதான் அந்த லைஃப்பை பத்தி அவன் சொல்லுவான்ல, அவன் வாழ்ந்துட்டு வந்த வாழ்க்கையை பத்தி நினைச்ச எல்லாமே கிடைச்சிச்சு. ஆனா வேலை செய்யும் போதெல்லாம் எப்படா வீக்கெண்ட் வரும்னு நினைச்சிட்டு இருப்பேன். வீக்கெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அடுத்து வேலை செய்ய போறோமோன்னு ஒரு தவிப்பு இருக்கும். இந்த ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது ஹோம்ஒர்க் முடிக்கணுமே சண்டே வரைக்கும் 4 நாள் லீவ் இருந்துச்சுன்னா சண்டே முடிச்சுக்கலாம் சொல்லி பிளான் பண்ணி வச்சிருப்போமா. சண்டே வந்ததுக்கு அப்புறம் நைட்டு விடிய உட்காந்து எழுதிட்டு ஐயோ அது தவிப்பு பழைய ரஜினி படம் ஒண்ணு இருக்கு. இந்த நம்ம மணிகண்டன் கூட சொல்லியிருப்பான், பழைய ரஜினி படம் ஏதோ ஒரு படம், யாரு கூடயோ இந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணி இல்ல சம்திங் என்னமோ பண்ணி அவ்வளவு இது பண்ணிட்டு கடைசியில ரஜினி போய் அவனோட பழைய படம் ஒரு காரை போய் ஒரு இடத்துல நிறுத்துவானா, நிறுத்திட்டு தனியா போய் நடந்து போயிடுவானா. நடந்து போனா அங்க ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பானம்மா. எவ்வளவு சந்தோஷமா அங்க ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு ரஜினி வந்துட்டு கண் கலங்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அது எனக்கு சின்ன வயசுல புரியல, இப்பதான் புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மணிகிட்ட சொல்லியிருப்பான். அது என்னன்னா, இவ்வளவு வாழ்க்கையில இவ்வளவு ஓடி இவ்வளவு பணம் சம்பாரிச்சு இவ்வளவு நான் பண்ணி எனக்கு நிம்மதி இல்லாம இருக்கு. ஆனா அங்க வெறும் ஆடுதான் மேய்க்கிறான். அவன் லைஃப் அவன் வாழ்க்கை அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறத நினைச்சு அங்க அழுவானம். அதை வந்துட்டு ஒரு மைய கருத்தை எடுத்துதான் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த சீனை வந்துட்டு ஒரிஜினலா அந்த லாஸ்ட் சீன்ல போய் ரஜினி ரியலைஸ் பண்றது போல நடுவுல இருந்தே இன்டர்வலுக்கு அப்புறமா மாறி இருந்தான் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு.
நான் தனுஷ் முன்னேறிட்டோம் அவ்வளவுதான். இல்ல அப்புறம் இவங்க பேரும் இன்னொன்னு நல்லா இருந்துச்சு. கரெக்ட் முக்கியமா இன்னும் இவங்க ரொம்ப பெரிய ரொமான்ஸ் சீன் அதெல்லாம் எதுவும் வைக்கல. ஆனா அவங்க நடிப்புலயே அதை கன்வே பண்ணிட்டாங்க. ஓகே, ஏத்துக்கக்கூடிய ஒரு பேர். லைஃப்னா ரியாலிட்டியில எப்படி இருக்குமோ அது ரியாலிட்டியில அக்செப்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்றது பேசுறது. இல்ல இன்னொன்னு நான் சொல்றது என்னன்னா, இப்ப டூ கே கிட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்தேன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அப்படின்னு பார்க்கணும்னா அவங்க அப்பா அப்படியே ஒரு டவுன்ஷிப்ல தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களோட அப்பாவோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா, இப்ப தனுஷோட அப்பாவும் தனுஷ்ன்றத பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பாவும் தாத்தாவோட கேரக்டரோட கதை தான் இது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பாவுக்கு ஓரளவுக்கு கிராமத்துல என்ன இருந்தாங்கன்றது தெரியும். ஆனா ஃபுல் ஃபிளெஜ்டா கிராமத்துல இருந்தது வச்சது எல்லாமே தாத்தாவுக்கு தான் தெரியும். அப்படித்தானே நிறைய பேருக்கு மோஸ்ட் ஆஃப் இங்க இருக்கிறது நிறைய நாஸ்டாலஜிக்கல் ஃபீலிங் இந்த படம் வந்து. நான் சொன்னது ஆட்டங்கள் ஆட்டும் போது அம்மாக்கு ஒரு ஆட்டு, அப்பாவுக்கு ஒரு ஆட்டு, ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டு, அந்த மாதிரி அதெல்லாம் சின்ன வயசுல எங்க பாட்டியெல்லாம் அப்படிதான் ஆட்டுவாங்க ஆட்டாங்கல்ல மாவாட்டம். அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அப்புறம் அந்த குலசாமிக்கு சொன்ன டெஃபினேஷன் அது நல்லா இருந்துச்சு. எனக்கு அப்போ அது தெரியாது இல்லை, இந்த பார்க்கும்போது அவங்க சொல்லும் போது அது புதுசா இருந்துச்சு. இந்த மூச்சு காத்துலாம் இங்கே ஏதோ சுத்திட்டு இருக்கோம், நம்ம வேண்டிக்கும் போது நம்ம முன்னோர்கள் கேட்டு நமக்கு வந்துட்டு அதுக்கான வழி காட்டுவாங்க அப்படின்னு சொல்றது. அது வந்துட்டு ஒரு மாதிரி ஆர்கானிக்கா இருந்துச்சு, இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி. சும்மா கம்ப்யூட்டர் கதை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம அப்படி இல்ல, ஒரு பயபக்தி பிளஸ் அதே இதை நேர்த்தியோட இருந்துச்சு, ஒரு மாதிரி நல்ல ஒரு ஷார்ப்னஸோட. இதை வந்து நம்ம யாரும் வந்து பொய்யும் சொல்ல முடியாது. இப்படிலாம் இருக்குல்ல, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு இருக்கு. அதான் ஃபீல் குட் மூவி, ஃபீல் குட் ஃபிலிம் வித் நல்ல மெசேஜோட தனுஷ் டைரக்ஷன்ல நல்லா முன்னேறிட்டான் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்த படம் எடுக்கும்போது இதோட இன்னும் பயங்கரமா எடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கி. எந்த சீனுமே எனக்கு வேஸ்டா எந்த சீனும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. 2.5 மணி நேரம் படம், எந்த சீனும் வேஸ்டா இல்ல. இன்னொரு சீன் அந்த அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா எப்படி எல்லாம் அவங்க அம்மா கூட விளையாண்டா வச்சான்னு சொல்லி ஒரே சீன்ல 3 சீனை கொண்டு வந்து ஜாயின் பண்ணது. அது நல்லா திண்ணையில உட்காந்துருக்கிறது, ஆட்டுக்கள் ஆடிக்கிட்டு, கிச்சன்ல இருக்குது, இது 3 ஒரே மாதிரி சண்டையில போடாம. அதாவது இவன் அடிச்சிருந்தா கூட இவன் திருப்பி அடிச்சிருப்ப இப்படியேதான் போயிருக்கும் படம். இப்ப ராயன் ராயன்ல முதுகுல குத்துற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவா ஃபேமிலிக்குள்ள இருக்க அப்படி அந்த ஜானர் ட்ரை பண்ணிட்டாரு. அது ஒர்க் அவுட் ஆகல பெருசா, ராயன் அதனாலதான் ஹிட் ஆகல. இது பாத்தீங்கன்னா இந்த மக்கள் கிராமத்துல இருக்க ஆளுங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்போட அதே ஒரு ரீசன் வச்சிருந்தான் பாத்தியா. சும்மா வந்தா புள்ள அப்படிங்கறதுக்காக அவங்க கூட நிக்கல. அதுக்கப்புறம் அவன் கடையெல்லாம் எடுத்து நல்லா நடத்தி பேர் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு சம்பவம் நடக்கும் போது ஊரே வந்து நிக்குது அப்படிங்கறது ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த சீன்லாம் இல்லாம எடுத்தோன்னே வந்துட்டு கன் ஷாட் பண்ணிட்டு அப்புறம் ஊர் மக்கள் வந்து நின்று இருந்தாங்கன்னா ஏத்துக்கிற மாதிரி இருந்திருக்காது. அந்த அந்த ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. அப்ப அந்த அந்த பெரிய தனுஷோட அப்பா ராஜ்கிரண் இருக்காங்களா, அவர் கடையில வந்து இந்த பேஸ்ட் பாப்பார்ல ஒரு பெரிய ஒரு கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஓகேதான், ஓகே அந்த அளவுக்கு இல்ல, அப்படின்னு ஏதோ ஒண்ணு தெரியுது. அவரது நல்லா இருந்துச்சு. உண்மைதான், கிராமத்துல எல்லாம் ஒரு பேர் வாங்கணும்னா சும்மா கிடையாது. இங்க இருக்கிறது மாதிரி ஈஸியா அப்படியா வந்து ஓகே நல்லா இருக்கு செமையா இருக்கு அப்படின்னு இருந்தா அவங்களாம் ரொம்ப பக்குவமா அந்த ஒரு உன்னிப்பா கவனிப்பாங்க. இங்க வந்து எலக்ட்ரானிக் மியூசிக்லாம் உள்ள விடாம வெறும் அந்த கிராமத்து பீட்லயே போட்டது அதனால இருந்துச்சு. ஜி பிரகாஷ் படம் தான் பாக்குறோமா, ஜி பிரகாஷ் தான் மியூசிக் போட்டிருக்காரா அப்படிங்க. ஃபேவரட் சாங்னா என்ன சொல்ல, அப்புறம் இந்த என்ன சொல்றது ஊர் மக்களோட சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு பாட்டு, அது 2 நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோலுக்கு அப்போ ஒரு பிஜிஎம் யூஸ் பண்ணியிருந்தான், அது நல்லா இருந்துச்சு. பூஜா ஹாலிடேஸ்க்கு ஒரு நல்ல படம் தியேட்டர் போய் பாக்குறதுக்கு.
ஈவன் ஃபேமிலியோட